ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? சமீபமாக நாகராஜ் சாது அவர்கள் ஒரு இன்டர்வியூ கொடுத்தாங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் ஒரு பெண்ணோடு காதலில் விழுந்தேன் சாமியார் ஆகியும். இப்போ சமீபத்தில் அது எப்படி ஆச்சுன்னு எனக்கே தெரியல. அதுக்கப்புறம் ஒரு நாள் பிரம்ம முகூர்த்தத்தில் தியானம் பண்ணும் பொழுது எனக்கு பிரபஞ்சம் எச்சரிக்கை கொடுத்தது, நீ எதுக்காக வந்திருக்கிற, ஆனால் என்ன பண்ணிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொன்னார். ஸோ இதை மக்களுக்கு சொல்கிறதுக்கு காரணமாக அவர் சொன்னது என்னென்னா, ஒரு ரொம்ப நாளைக்கு முன்னாடி, ஒரு 6 மாதம் முன்னாடி, ஒரு ஆன்மீகத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரு பெண் இவங்களை சந்திப்பாங்களாம். அப்போ இன்னொரு ஆணும் கிரிவலம் போகும்போது அவங்களுக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க. ஸோ ஒரு 2 மாதமாக அவங்க 2 பேரும் ஒன்றா இவரை சந்திக்க வர்றது, இதெல்லாம் பார்க்கும்பொழுது அவங்க 2 பேருக்குள்ளே லவ் இருக்குது அப்படின்னு இவர் புரிஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ இதை எல்லார்கிட்டையும் சொல்லியும் இருக்கிறார், அவங்க 2 பேருக்குள்ளே அன்பு இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இதை ஒரு சமயத்தில் அந்த பெண்கிட்டே சொல்லியிருக்கிறாங்க. அவங்க வேறு ஏதோ ஒரு பணக்காரர்கிட்ட காசு பற்றி பேசும்போது இவர் என்ன சொல்லியிருக்கேன்னா, நீங்கள் 2 மாதமாக உங்களுக்குள்ளே அன்பு இருக்கிறது எனக்கு தெரியுது, ஆனால் இந்த காசு பற்றி பேசுகிறது எனக்கு சரியாக படலை அப்படின்னு சொல்லியிருக்கார். உடனே அந்த பெண் மனசுடைஞ்சு போய், எனக்கும் இவருக்கும் அன்பு இருக்குதுன்னு நீங்கள் எப்படி சொல்லலாம், இனிமேல்ட்டு உங்கள் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன் அப்படின்ட்டு போயிட்டாங்க. ஸோ அப்போ அவர் அதை மறந்துட்டார். ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து ஒரு டைம் தியானம் பண்ணும்போது அவருக்கு இது தோணி இருக்குது. என்னென்னா, நம்ம ஏன் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கிறோம், அவங்கள பற்றி தப்பு தப்பாக சொல்லியிருக்கிறோமே அப்படின்னு. ஸோ அப்போ அவருக்கு பிரபஞ்சத்துக்கிட்ட செய்தி வந்துச்சான். அதாவது என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லும்போது பிரபஞ்சத்துக்கிட்ட செய்தி வந்துச்சான், இதுக்கு மன்னிப்புலாம் கிடையாது, இது உனக்கு கர்மாவாச்சு, இதை நீ அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறமாக இவர் இப்போ சமீபமாக லவ்வில் விழுந்தேன் அப்படிங்கிறார் இல்லையா, அதை எல்லோரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்களாம், சுற்றி இருக்கிறவங்க எல்லாம், இந்த சாமி ஆகியும் லவ் பண்ணுறாரு அப்படின்ட்டு. அப்போ தான் யோசிச்சாரோ, நம்ம என்ன பண்ணுறோம், என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோன்ட்டு. அப்போ ஒரு நாள் தியானம் பண்ணும்போது அவருக்கு செய்தி வந்துச்சான், கணக்கு முடிஞ்சுது, உன் கர்மா முடிஞ்சுது. யோசிச்சுப்பாரு, இதுக்கு முன்னாடி நீ அந்த பெண்ணை பற்றி, ஒழுக்கத்தை பற்றி தப்பாக பேசின இல்லையா, இப்போ உன்னுடைய ஒழுக்கத்தை பற்றி எல்லோரும் தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னு செய்தி தான். அப்போ அவருக்கு தோணிச்சான், ஓ இவ்வளோதானா, இப்படி பண்ணால் கர்மா அழிஞ்சிருமா, சரி நானே இதை பரப்புகிறேன், அதனால தான் நான் மெயினாக இந்த யூடியூப்பில் இதை பண்ணுறேன். ஸோ இது எந்த அளவுக்கு வைரல் ஆகுதோ அந்த அளவுக்கு என் பேர் கெட்டு போகும், இதன் மூலமாக என் கர்மா கழியும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு அதில் சொல்லியிருப்பார். ஸோ அவர் எதுக்காக சொல்லியிருந்தாலும் அவர் சொன்னதுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு. ஏன்னா ஜென்ரலாக யாரும் சொல்ல மாட்டாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சுற்றி நிறைய போலீஸ் சாமியார்கள் தான் இருக்கிறாங்க இல்லையா. அப்படி இருக்கும் பொழுது இவர் எல்லாமே ஓப்பனாக இல்லையா. அதுக்கு முன்னாடி ஓம் அப்படின்ட்டு ஓம் கார்டுன்னு ஒரு சேனலில் இதுக்கு முன்னாடி இந்த துறவர பாதையை பற்றியெல்லாம் நிறைய பேசினார், போதனை பண்ணார். அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் எரிச்சார், இந்த டைமில் நான் சன்னியாசி ஆக போகிறேன்னாரு. அதே மாதிரியே போயிட்டார், நான் வீட்டை கூட ₹1 விற்றுட்டு போனார். ஸோ எல்லாமே ஓப்பனாக இருக்குது அவருடைய வாழ்க்கை ஃபுல்லாகவே. இதுக்கப்புறமும் அவர் ஒளிவு மறைவு இல்லாமல் தான் பண்ணுறார் எல்லாமே. ஸோ அதுக்கு ஒரு பெரிய சல்யூட். இன்னொன்று சமீபமாக ஆசிரமத்தை பற்றி சொன்னார். எனக்கு யாரும் ஆசிரமம் கட்டக்கூடாது, நான் உயிரோடு இருந்தாலும் சரி இறந்தாலும் சரி. ஏன்னா நான் இங்கே திருவண்ணாமலையில் உட்காந்து 1 மாதத்துக்குள்ளே என்னை சுற்றி 10 பேர், எல்லாமே பெரிய பெரிய கோடீஸ்வரனுங்க, கிரானைட் முதலாளி, கல்லூரி முதல்வர், இந்த மாதிரி வந்தாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, என்ன சாமி நீங்கள் எல்லாருக்கிட்டையும் கலகலப்பாக சிரித்து பேசுகிறீங்க, இப்படிலாம் பேசக்கூடாது, நீங்கள் உம்முன்னு இருக்கணும், நாங்கள் தான் பேசணும் அவங்கக்கிட்ட, அப்போ தான் உங்களுக்கு அந்த இமேஜ் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கப்புறம் ஒரு 2 மாதத்துலேயே என்ன ஆச்சு அப்படின்னா, இவருக்கு தெரியாமலே திருவண்ணாமலையில் எங்கேயோ ஒரு இடத்துல கிரவுண்டு வாங்கியிருக்கிறாங்க. ஸோ வாங்கிட்டு ஒரு ஆசிரமம் கட்டுறதுக்காக அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க, இந்த இடத்துல சாமி உட்காரணும், இந்த இடத்துல கிச்சன், இந்த இடத்துல சீடர்கள் வருவாங்க, தேவைப்பட்டால் இது ஆசிரமம் பெருசாக்கலாம், இப்படிலாம் ஒரு பிஸ்னஸ் பிளானே பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு அம்மாவை விட்டு இவர்கிட்ட பேச வைக்கிறாங்க. அந்த அம்மா சொல்கிறாங்க, சாமி எனக்கு
கனவுல சிவன் வந்து சொன்னார், என்ன நாகராஜ் நீங்கள் வந்து பிளாட்ஃபாரத்தில் விட்டு வச்சுருக்கிறீங்க, அவருக்கு ஆசிரமம் கட்டுங்கன்னு சொன்னாங்க. நான் எனக்கு மட்டும் இல்லை, அதை பாருங்க, இவர் கனவுலேயும் வந்தாங்களாம், இவங்க கனவுலேயும் வந்தாங்களாம். ஸோ அதனால் அவங்க இதில் வந்து நாங்கள் ஒரு நிலம் வாங்கிட்டோம் அப்படின்னாங்களாம். அவர் பார்த்தாராம். ஓ அப்படியா அப்படின்னா அடுத்த நாள் அந்த 10 பேரையும் கூப்பிட்டு வச்சு சொன்னாராம், இப்போவே நீங்கள் என்னை இவ்வளோ அதிகாரம் பண்ணுறீங்க, இதுக்கப்புறம் ஆசிரமம் கட்டால் என்ன நடக்கும்னு நான் சொல்லவா? டேய் நீ அங்கே உட்காரு, நாங்கள் கூப்பிட்ற டைமுக்கு வர, பேசுகிற, போகிற, ஒவ்வொருத்தருக்கும் 5000 ரூபாய் டிக்கெட் வாங்கி வைக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் எனக்கு கொடுக்குற மரியாதை கூட அதுக்கப்புறம் இருக்காது. நான் ஒரு என்ன சொல்கிறேன்னா, ஒரு பணக்காரர்கள் மத்தியில் ஒரு விபச்சாரியாக வாழற மாதிரி இருக்கும். அதனால் இனிமேல்ட்டு உங்களை நான் பார்க்கவே விரும்பலை. ஸோ இதெல்லாம் எனக்கு புதுசாக இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நான் துறவரம் மேற்கொள்ளணும்னு தான் நினச்சேன். ஆனால் இதை வச்சு பிஸ்னஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. ஆனால் இது நடந்துட்டு இருக்குது. நிறைய பேர் இந்த மாதிரி பணக்காரர்கள்கிட்ட நிறைய துறவிகள் சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னார். அது உண்மைதான். ஸோ நானே அந்த மாதிரி ஒருத்தரை பார்த்துருக்குறேன். இந்த ஞானம் கொடுக்கறதுக்காக போகிறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிறவங்கலாம் சொல்ல அனுப்புகிறாங்க, நீங்கள் போகும்போது முட்டி போட்டுட்டு தான் ஐயா கிட்டே போனால் அவர் ரூமில் இருக்கார், நீங்கள் எதுவும் பேசக்கூடாது, ஐயா ஆசீர்வாதம் கொடுப்பாரு, வாங்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கணும். அப்போவே எனக்கு தெரிஞ்சுது இவரை வந்து இங்கே அடிமையாக வச்சுருக்கிறாங்க அப்படின்ட்டு. அது ஒரு பெரிய நிறுவனம். அவர் தன்னை முருகன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பார். தன்னை முருகன்னுவார், வள்ளலாருன்னுவார், என்னென்னமோ சொல்லுவார், அகத்தீஸ்வரன்னுவார். ஸோ பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இது ஒரு வாய்ப்பு, இதை வச்சு எப்படி பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஒன்று அந்த மாதிரி துறவரம் போகிறவங்களே பிஸ்னஸ் மைண்ட் வச்சு தனியாக ஆரம்பிப்பாங்க. அப்படி அவங்களுக்கு ஆரம்பிக்க சாமர்த்தியம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா பிஸ்னஸ்காரங்க வந்து இப்படி ஆரம்பிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இந்த ஆசிரமத்தை பற்றி அவர் சொன்ன வீடியோவில் வந்து அவ்வளோ பாராட்டு குவிஞ்சுது அவருக்கு. இப்படி தான் இருக்கணும், ஓப்பனாக இருக்கிறீங்க, உண்மையான துறவினா இப்படி தான் இருக்கணும், அப்படி பாராட்டினாங்க. ஸோ அந்த வீடியோ வந்து ஒரு 5 நாளில் இன்னொரு வீடியோ வருது. என்ன வருது அப்படின்னா, நான் முன்னாடி சொன்னேன் நான் இப்போ காதலில் விழுந்துன்ட்டு. உடனே அங்கே பாராட்டினவங்கெல்லாம் இப்போ இவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர், இவரெலாம் சாமியாரே கிடையாது, இந்த மாதிரி பக்குவம் இல்லாதவங்களாம் எதுக்கு இதுக்கு வரணும், இப்படி அப்படின்னு பயங்கர நெகட்டிவ் கமெண்ட்ஸ். எங்கேயோ ஒரு இடத்துல தான் அவர் ஓப்பனாக தானே இருக்கார், உண்மையை தானே சொல்கிறாரு அப்படின்னு போடுறாங்க. சிலர் உண்மையை சொல்கிறது பாராட்டுக்குரிய விஷயமாக இருந்தாலும் பக்குவம் இல்லாமல் எதுக்கு வந்தீங்க, இந்த மாதிரி தான் எல்லாருமே பண்ணுறாங்க. அது காரணம்னா இவங்க மைண்டில் வந்து ரொம்ப உயர்த்தி வச்சுட்டு அவங்களும் சாதாரண மனிதன் மாதிரி காதல் வயப்படுறாங்கன்றதை இவங்களால ஏற்றுக்க முடியல. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, இவர் சொல்கிறார், மற்ற சாமியார்கள் சொல்கிறது கிடையாது, அவ்வளோதான் உண்மை. மற்றபடி சலனம் எல்லா சாமியார்களுக்கும் கண்டிப்பாக ஆகும். ஸோ இது தெரிஞ்சு தான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மனித நடமாட்டமே இல்லாத இடம், இமயமலை, அந்த மாதிரி இடத்துக்கு போயிடுவாங்க. இன்னும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பெண்களை சந்திக்கவே மாட்டாங்க. அப்படியே பெண்கள் வந்தாலும் இவங்க குனிஞ்ச தலை நிமிராமல் பேசுவாங்க அவங்க கேட்குறதுக்கு, அவ்வளோதான். ஸோ குறிப்பாக ஜெயின துறவிகள் நிர்வாணமாக இருப்பாங்க ஆண்கள். ஸோ அவங்க பார்த்திங்கன்னா தெரியும், பெண்கள்கிட்ட வந்து முகம் பார்த்து அவங்க பேசக்கூட மாட்டாங்க பெரும்பான்மையானவர்கள். ஏன்னா அதில் இன்னொரு முக்கியமான காரணம், அவங்க முழு நிர்வாணமாக இருக்கிறாங்க. ஒருவேளை பெண்ணை பார்த்து அவங்க சலனம் ஆகிறாங்களா இல்லையான்றதை அவங்க உடம்பை பார்த்தாலே வேறு தெரிஞ்சிடும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போதைக்கு ஒரு பெண்ணை பார்த்து சலனமாகாத சாமியார் இருக்க வாய்ப்பே கிடையாது. அதாவது அழகான பெண்ணை பார்த்து உண்மையிலே அதுக்கு பயந்துட்டு தான் யாரும் இல்லாத காட்டுக்கு போகிறாங்க. அதேமாதிரி திருமணமானவர்கள் மனைவியை விட்டுட்டு போகிறாங்க. காரணம் என்னென்னா, மனைவியோடு இருந்துட்டு காமத்தை வெல்வது முடியாத காரியம் அப்படின்ற முடிவுக்கு வந்து தான் அவங்க போகிறாங்க. அது உண்மையும் கூட, அவங்களால கண்டிப்பாக முடியாது, யாராலையுமே முடியாது. ஸோ சாமியாராலேயே முடியாது அப்படின்னா மற்றவர்களுடைய நிலைமை என்ன யோசிச்சு பாருங்கள். இப்போ நேற்று ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்ன அப்படின்னா, ஒரு சகோதரி கணவனை பிரிஞ்சு இருக்கிறாங்க. ஒரு ஊரில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாங்க டீச்சராக. அப்போ அந்த டீச்சர் ஒரு பையன் வந்து அவங்களுக்கு ஃபேவரட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறான். ஸோ அந்த மாதிரி பெரும்பாலும் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த பையனுக்கு கிளாஸ் முடிந்த பிறகு ஸ்பெஷலாக அவனுக்கு டியூஷன் எடுக்கிற மாதிரி, டியூஷன் கூட கிடையாது, சொல்லிக் கொடுக்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு வர சொல்கிறாங்க.
ஸோ இந்த மாதிரி பையன் வீட்டுக்கு போகிறான், அவங்களுக்கு இவங்க ஹெல்ப்பும் பண்ணுறாங்க, ஏன்னா அவங்க தனியாக வேறு இருக்கிறாங்க இல்லையா. ஸோ இது வந்து அப்படியே கொஞ்சம் தவறான தொடர்பாக மாறுது. ஸ்கூலை விட்டு வந்தாலே அந்த மிஸ் வீட்டுக்கு போகிறானே டெய்லியும் அப்படின்னு அப்பா அம்மாவுக்கு ஒரு டவுட் வருது. ஏன்னா அவங்களும் இதே சமுதாயத்தில் தானே இருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க தப்பான உறவு இருக்குதுன்ட்டு ஸ்கூலில் வந்து சொல்லிடுறாங்க. அந்த டீச்சரை வந்து வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. ஸோ அந்த டீச்சர் அந்த ஊரை விட்டு வேறு ஒரு ஊர், ரொம்ப தூரம் இருக்கக்கூடிய அந்த ஊரில் இருந்து ஒரு 12 மணி நேரம் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணால் தான் போகிற அளவுக்கு தூரமான ஒரு ஊருக்கு போயிட்டாங்க. போய் 2 மாதம் ஆச்சு. திடீர்னு ஒரு நாள் பார்த்தா சாயங்காலம் பையன் வீட்டுக்கு வரல. இவங்களுக்கு ஒன்றும் புரியல. ஸ்கூலில் போய் கேட்டால் அவன் காலையிலே வரலையே ஸ்கூலுக்குன்றாங்க. இன்னும் ஷாக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அப்போ பையனுடைய ஃபோன் வந்து அந்த டீச்சர் ஒர்க், இப்போ புதுசாக வேறு ஊருக்கு போனாங்களே அந்த இடத்த காட்டுது. அதுக்கப்புறம் அந்த ஊர் போலீஸை தொடர்பு கொண்டு அவங்கள வந்து ஒரு ரூமில் பிடிக்கிறாங்க 2 பேரையும். ஸோ அப்போ அந்த டீச்சர் சொல்கிறாங்க, இவன் தான் வந்து நான் என் கூடவே இருக்கணும், இல்லாட்டினா நான் தற்கொலை பண்ணிக்குவேன்னு மிரட்டினான், அதனால தான் நான் அவன் கூட இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அந்த பையனுக்கு 17 வயசு தான். அதனால் அந்த லேடி டீச்சரை போக்சோ சட்டத்தில் கைது பண்ணிட்டாங்க. ஸோ நாகராஜன் சாது அவர்கள் காதலில் விழுந்ததை சொல்லிவிட்டு ஏன் இந்த சம்பவத்தை சொல்கிறேன் அப்படின்னா, 2த்துக்கும் ஒரே காரணம்தான். ஒன்று, இன்றைக்கி எல்லோரும் ஆத்ம சக்தி இழந்து கிடக்குது. அதனால் இந்த பலகீனத்துக்கு அடிமையாகி இருக்கிறாங்க. காதல், காமம், இந்த பலகீனத்துக்கு அடிமையாகி இருக்கிறாங்க எல்லா ஆத்மாவும். அதனால தான் ஒரு சிலர் வந்து சின்ன வயசில் வைராக்கியமாக இருந்து கூட ஒரு டைமில் அப்படியே ஃபேமஸ் ஆகும்போது, நிறைய பெண்கள் சீடர்களாக வரும்போது வழி தவறி போகிறத வந்து நிறைய பேரை நம்ம பார்க்குறோம். இன்னொரு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? மனிதர்கள் யாருக்குமே சுயமரியாதை இல்லை. அதுதான் முக்கியமான காரணம் இல்லையா. இந்த சினிமா தான் சுயமரியாதை அழித்த மிகப்பெரிய ஆயுதம். பெண்ணை காட்டும்போதே ஒரு கவர்ச்சியான பொருளாக காட்டுறது, ஒரு அழகான பொண்ணு நம்மளை பார்க்குறது வந்து நம்ம ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும், அது மிகப்பெரிய வரம். இந்த மாதிரிலாம் அந்த பெண் எவ்வளோ அழகு, அவளுடைய ஒரு பார்வை பட்டால் போதும், இந்த மாதிரி பாட்டெல்லாம் எழுதுறது. ஸோ இதை கேட்க அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்களும் மச்சான் அந்த பொண்ணு எப்படி இருக்கா பாரு அப்படி இப்படின்னு பேசுறது, இது எல்லாமே மனதுக்குள்ளே அந்த மாதிரி ஒரு பொண்ணு நம்ம அடையிறது வந்து பெரிய விஷயம் போல இருக்குது, அதுதான் ஹீரோயிசம் போல இருக்குது. இந்த விஷயம் வந்து அவங்க மனதில் ஆழமாக பதியுது இல்லை. இப்போ சாது நாகராஜ் அவர்கள் வந்து இந்த மாதிரி லௌகீகத்தில் இருந்துட்டு இப்போ சமீபமாக தான் ஒரு 2.5 வருஷமாக தான் முழு துறவியாக மாறி இருக்கிறார் இல்லை. இதுக்கு முன்னாடி காலேஜில் ப்ரொஃபஸராக வேலை செஞ்சுருக்காரு. ஸோ இந்த சுவையிலெல்லாம் மனம் ஆல்ரெடி மூழ்கி தான் இருக்கும். சாமியார், அதாவது சின்ன வயசுலேயே சாமியார் ஆகிறவங்களே, ஒரு 7-8 வயசுலேயே பாலசாமியார்னுவாங்க இல்லையா, அவங்களுடைய மனமே சலனமாகுது அப்படின்னும் பொழுது, இங்கே வாழ்ந்துட்டு அங்கே போகும்போது ஏற்கனவே மனம் அதை சுவைச்சிடுச்சு இல்லையா. ஸோ அப்போ அழகான பெண் அல்லது சாதாரண பெண்ணே கூட இல்லையா, பிரம்மச்சரிய விரதம் இருக்கணும்னு முடிவு பண்ண பிறகு பார்த்திங்கன்னா சாதாரண பெண்ணு கூட அழகாக தெரிய ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அதுலேயும் தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டே இருக்கும்பொழுது மனம் சலனமாக ஆரம்பிக்குது. ஆணுக்கு மட்டும் இல்லை, பெண்ணுக்குமே சலனமாகும். ஆனால் எப்போ தெரியுமா சலனமாகாது? ஒன்று, நம்மை மிக உயர்ந்தவராக நினைச்சோன்னு வச்சுக்கோங்களேன், சலனமாகாது. இப்போ நிறைய பாதிரியார்கள்லாம் இந்த பாலியல் குற்றத்தில் ஈடுபடுறதை பார்க்குறோம் இல்லையா, அதுக்கும் இதுதான் காரணம். பாதிரியார்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்க வராங்க. எதுக்கு கேட்க வராங்க? அவரை வந்து ரொம்ப உயர்ந்த இடத்துல வச்சு பார்க்குறாங்க. அப்படிங்கிற விஷயம் பாதிரியாருக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அவர் இந்த மாதிரி, அதாவது அவருடைய மனமே சலனப்பட்டால் கூட அதை வந்து காரியத்தில் எடுத்துகிட்டு வர மாட்டார். ஏன்னா நம்மளை வந்து உயர்வாக வச்சுருக்கிறாங்க. இன்னொன்று, நம்ம உயர்வானவர் அப்படிங்கிறது அவருடைய மைண்டில் சதா ஓடிக்கிட்டு இருந்தாலும் அவர் இந்த தாழ்வான காரியத்தை செய்ய மாட்டாங்க. ஸோ சாமியாருக்கும் அப்படி தான் இல்லையா. ஸோ அப்போ துறவின்றது வந்து நம்மை வந்து கடவுளுக்கு ஈக்குவலாக மக்கள் நினைக்கிறாங்க. இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் துறவியே சாமின்னு நினச்சிடும், அதனால தான் சாமின்னே கூப்பிட்றாங்க. ஸோ அப்படி உயர்வாக நம்மை நினைக்கிறாங்க. இப்போ கடவுள்கிட்ட அந்யோன்யமாக பேசுகிற மாதிரி நம்மக்கிட்ட பேசுகிறாங்க, அவ்வளவுதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா
அப்போ அது புரிஞ்சிக்கிறது மட்டும் இல்லை, அது சதா ஞாபகத்தில் ஓடிட்டு இருக்கணும். அதுதான் முக்கியம். ஒரு டைமில் புரிஞ்சிக்கும், ஒரு டைமில் நான் தான் கடவுள்னு கூட சொல்லுவோம். ஆனால் உண்மையிலே கடவுள் மாதிரி நடந்துக்கிறோமானா நடந்துக்கிறது கிடையாது இல்லையா? கடவுள் கிட்ட வந்து பக்தன் எல்லாத்தையும் தான் சொல்லுவான், அந்தரங்க விஷயத்தெல்லாம் கூட சொல்லுவான். அதுக்காக கடவுள் சலனமாகப்படுவார். ஸோ அப்படி தான் நினச்சி சொல்கிறாங்க அப்படிங்கிறது சதா மைண்டில் ஓடிட்டு இருந்தால் அவங்க தவறாக நடந்துக்க மாட்டாங்க, மனதை சலனமடைய விட மாட்டாங்க. ஆனால் சலனம் ஆகும்போது என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? தன்னை ஒரு சாதாரண ஆணாக நினச்சிட்றாங்க. அதனால தான் சலனம் அடைகிறாங்க. அதனால தான் இந்த பிரச்சனை வருது. அதே மாதிரி தான் நான் சொன்ன சம்பவத்தில் அந்த லேடி டீச்சர், நான் ஒரு டீச்சர், உயர்ந்த இடம் இல்லையா, உயர்ந்த பதவி அது. அதனால தான் டீச்சர் சொன்னால் பசங்க கேட்குறாங்க. ஸோ அப்படிங்கிறது அது வந்து அவங்க மெயின்டைன் பண்ணணும். அது அவங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். நம்ம உயர்ந்த இடத்துல இருக்கிறோம், குழந்தைங்கள வழிகாட்டுற இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறது சதா மனதில் ஓடினால், அந்த பையன் எவ்வளோ அழகாக இருந்தாலும், எவ்வளோ அவங்க பேசுறது க்யூட்டாக இருக்கலாம், அல்லது ரொம்ப திறமைசாலியாக இருக்கலாம், அவங்க மனம் சலனமாகாது இல்லையா? ஃபேவரிட்டிசம் அது வேறு இல்லையா? நல்ல மாணவனை பிடிக்கும், அது வேறு. பட் ஆனால் சலனமாக விட மாட்டாங்க. அப்படி சலனம் ஆகிற மாதிரி இருந்தாலும் கட் பண்ணிவிடுவாங்க, ஒரு டிஸ்டன்ஸோடு வச்சுருப்பாங்க. ஸோ அது ஆண் டீச்சராக இருந்தாலும் சரி, பெண் டீச்சராக இருந்தாலும் சரி. இதில் என்னென்னா, ஜென்ரலாகவே வந்து ஆண் டீச்சர் வந்து பெண்களில் பார்த்து கூட கிளாஸ் எடுக்க மாட்டாங்க. பெரும்பான்மையானவர்கள் பெருசாக பார்க்க மாட்டாங்க, பெரும்பாலும் அவாய்ட் பண்ணுவாங்க பேசுகிறத. பட் எக்ஸப்ஷன் இருப்பாங்க, ஒரு சிலர் வழிஞ்சிட்டு இருப்பாங்க, அது ரொம்ப ரேராக தான் இருக்கும். ஆனால் லேடி டீச்சர் வந்து அந்த மாதிரி அவாய்ட் பண்ண மாட்டாங்க பசங்களை. அது ஜென்ரலாகவே பார்க்கலாம் இல்லையா? அவங்க எல்லாருக்கூடையும் பேசுகிற மாதிரி தான் பேசுவாங்க. அதில் பசங்க கொஞ்சம் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. ஏன்னா அந்த +1 +2 வரும்போது ஒரு சில குரூப் அந்த மாதிரி வர ஆரம்பிக்கும். ஸோ அப்படி வரும்போது அந்த பசங்களே ஒரு மாதிரி வழிஞ்சு பேசுகிற மாதிரி பேசுவாங்க டீச்சர்கிட்ட. டீச்சரும் ஈன்னு பல்ல இழிச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் இது யார்கிட்ட அப்படின்னா, அந்த ஈன்னு பல்ல இழிக்கிற டீச்சர்கிட்ட தான் பசங்க அப்படி பேசுவாங்க. ஸ்ட்ரிக்டாக இருக்கிற டீச்சர்கிட்ட அப்படி பேச மாட்டாங்க. ஸோ அப்போ நான் டீச்சர் அப்படின்ற உணர்வு இல்லையா? அன்பாக பேசுகிறது வேறு, ஆனால் இறங்கி வந்து பேசுறதுன்றது வேறு இல்லையா? அன்பாக பேசுகிறது, கனிவாக பேசுகிறது அது தப்பு கிடையாது. ஆனால் அந்த ஒரு மாதிரி வழிஞ்சி பேசுகிறதுக்கு இவங்க கம்பெனி கொடுக்குற மாதிரி இருக்குது பாருங்கள். இது வந்து ஸ்கூல்லே நிறைய இடத்துல நடக்கும், காலேஜில் நடக்கும். குறிப்பாக லேடி டீச்சர்ஸ் இதை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் தான் அவங்க மனம் சலனமாகுது. இது வந்து நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போதே இதெல்லாம் பார்த்துருக்குறேன். ஆனால் அப்போ எந்த லேடி டீச்சரும் இந்த மாதிரி தைரியமாக அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து போனது இல்லைன்னு தான் நினைக்கிறேன். பட் இப்போ வந்து ரொம்ப பலகீனமாக இருக்கனால இது தைரியம்னு சொல்ல முடியாது, பலகீனம் இல்லையா? அந்த பலகீனமான எண்ணம் அதிகமாக ஓடும்போது அந்த எண்ணத்தின் வசப்பட்டு அது அவங்களுடைய வார்த்தைகளாக வந்துடுது. ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக அவங்க இந்த மாதிரி தவறான தொடர்பில் சிக்கிறாங்க. ஸோ கேரளாவில் அதே மாதிரி ஒரு பையனை வந்து டியூஷனுக்கு போகும்போது, ஒரு லேடி டீச்சர்கிட்ட டியூஷன் போகும்போது வரும்போதெல்லாம் அவனுக்கு உடம்பு டயர்டாகவே இருக்குது. என்ன நடந்துச்சுன்னே தெரில. பார்த்தா அவங்க கூல்ட்ரிங்க்ஸில் ஏதோ பீரோ ஏதோ ஒன்று, ஏதோ ஒரு மயக்க மருந்து கலந்து கொடுத்து அவங்க இந்த பையனோட காமத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் பார்த்திங்கன்னா மனசு கரப்டாக வருது. அதுக்கு காரணம் வந்து படங்கள் இல்லையா? படம் மட்டும் காரணம் இல்லை, முன் ஜென்மத்திலேருந்தே ஆத்ம சக்தி இழந்து வருது, அது ஒன்று. அதை வந்து படங்கள்லாம் ட்ரிகர் பண்ண ஆரம்பிக்குது. படம், லவ் சாங்கு, ஆபாசமான படங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம். எல்லாத்துக்கும் மேலே நம்பர் 1 ரீசன் கடவுள்கிட்ட புத்தியை இணைக்க தவறியது. அதுதான் கொடுமை. ஏன்னா கடவுளுக்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற சாமியாரே மனம் தடுமாறுறாருன்னும் போது மற்றவர்களுடைய நிலைமை என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். இன்னொரு விஷயம் அறியாமை இல்லையா? இது வந்து காதல் கோட்டை படத்தில் ஒரு டைலாக் வருமே, அழகை ரசிக்கலாம், அனுபவிக்கணும்னு தான் நினைக்கக்கூடாது. அப்போ மைண்டு என்ன செட் ஆகிடுது, ஓ பார்த்தா தப்பு இல்லைன்னு செட் ஆகிடுச்சு. ஸோ அப்போ பார்க்க அது சம்மந்தப்பட்ட எண்ணம் உங்களுக்கு வருது இல்லையா? எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்கிறான், எவ்வளோ அழகாக இருக்கிறா, க்யூட்டாக இருக்கிறா, ஸ்மைலை பாரு, அப்படி இப்படின்ட்டு அங்கங்களில் மயங்கிறது. அது அந்த மயக்கம் வர அது சம்மந்தப்பட்ட எண்ணங்கள் அதிகமாகிட்டே இருக்கும். அந்த எண்ணங்கள் அதிகமாகும் பொழுது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களையே அறியாமல் நீங்கள் பேசுவீங்க. நிறைய ஆபாசமாக என் கூட வந்து பேசுனாங்க, வாட்ஸ்அப்பில் பேசுனாங்க அப்படின்ட்டு நிறைய பிரபலங்கள் இந்த நியூஸ்லலாம் வருது இல்லையா? அதுக்கு காரணம் இது தான். இதுக்கே அவங்க அடிமையாகிட்ட காரணத்தினால ஒரு டைமுக்கு அப்புறம் எந்த பொண்ணு வந்தாலுமே அப்படி பேச ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்களால பேசாமல் இருக்க முடியாது, அப்படி ஆகிடும்.
ஆனால் இதுவே ரொம்ப பயங்கரமாக ஆயிடுச்சு, இந்த மாதிரி ஆபாசமான எண்ணங்களே அளவுக்கு அதிகமாக வருது அப்படின்னா பேசுகிறதுக்கே போகாது, ஸ்ட்ரைட்டாகவே அவங்க வந்து பாலியல் அத்துமீறலில் ஈடுபட ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்படி வர்றது தான் இந்த பலாத்காரம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஸோ ஒரு சிகரெட், சாராயம், கஞ்சா இதெல்லாம் மோசமானதுன்னு அதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே விழிப்புணர்வு இருக்குது சமுதாயத்தில் இல்லையா? படத்தில் சொல்கிறாங்க, ஸ்கூல் புக்ஸில் வரும். ஆனால் காமம், காதல் இது அதைவிட மிகப்பெரிய போதை கொடுத்து உங்கள் வாழ்க்கையை அழிக்கும் அப்படிங்கிற விஷயம் எங்கேயுமே நடத்தப்படுறது கிடையாது. காரணம், யாருக்குமே இது தெரியாது. ஸோ இந்த மாதிரி உறவு என்ன ஆகும் அப்படிங்கிறது உண்மையிலே பாடப்புக்கில் வைக்கணும் இல்லையா? குறைஞ்சபட்சம் ஒரு 10th 9th கூட வைக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்போ ஆக்சுவலாக 6வதுலேயே லவ் பண்ணுறாங்க, அதை விட சின்ன வயசுலேயே பண்ணுறாங்கன்னெலாம் சொல்கிறாங்க. அப்போ அது என்ன பண்ணும் யோசிச்சு பாருங்களேன். அந்த லேடி டீச்சர் வேறு ஊருக்கு போய் 2 மாதமாக அவனால் இருக்கவே முடியாமல் பெட்டி படுக்கையிலேருந்து தூக்கிட்டு கிளம்பிட்டான். அப்போ யோசிச்சுப்பாங்க, அது எந்த அளவுக்கு மைண்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணுது இல்லையா? +1 +2 ரொம்ப ரொம்ப முக்கியமானது அவனுக்கு, அவனுடைய வாழ்க்கையிலே. அப்போ இந்த அளவுக்கு டீச்சர் அல்லது வேறு ஏதோ ஒரு பொண்ணுடைய நினைவிலே இருந்தால் அவனால் எப்படி படிப்பில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியும்? ஸோ அதனால தான் அந்த கோவை மாணவி தற்கொலை பண்ணது இல்லையா? இந்த காதல், காமம் இதில் ஸ்லைட்டாக மைண்டு டிஸ்டர்ப் ஆயிடுச்சுன்னா அது வந்து திரும்ப திரும்ப மைண்டில் வந்துக்கிட்டே இருக்கும், ரெப்பிட்டேட்டிவ் தாட்ஸாக இருந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் எப்படி கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியும்? ஸோ நம்ம லவ் சாங்கு கேட்குறது இதெல்லாம் வந்து நாளைக்கு இன்னொருத்தரை பார்க்கும்போது உங்கள் மனசில் டக்குன்னு லவ் வர்றதுக்கு உங்களை நீங்களே தூண்டிக்கிறீங்கன்னு அர்த்தம் இல்லையா? தனக்குத்தானே சூனியம் வச்சுக்கிறது தான். ஸோ அதனால தான் சினிமா பாட்டு வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சர். எல்லா பாட்டுமே டேஞ்சர் தான் இல்லையா? அப்படியே மோட்டிவேஷன் பண்ணுறது ஒரு மிருக குணத்தை தான் தூண்டுவாங்க. அதில் ரொம்ப டேஞ்சரானது இந்த காதல் உணர்வும் காம உணர்வும். ஸோ இது இருக்கக்கூடாது, இதுக்கு அடிமை ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் அரேஞ்ச்டு மேரேஜ். அதை புரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்போ அரேஞ்ச்டு மேரேஜ் வந்து அப்பா அம்மா ஏதோ வச்சு எதை மனசில் வச்சு பொண்ணை பார்ப்பாங்க, பையனை பார்ப்பாங்கன்னு தெரில, எதோ வேணாலும் இருக்கட்டும். ஆனால் பையனும் பொண்ணும் அந்த காமம், காதல் உணர்வுக்கு அங்கே முக்கியத்துவம் கொடுக்காம அம்மா சொல்கிற பொண்ணு அல்லது அம்மா சொல்கிற பையனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்படி தான் இருந்துச்சு இதுக்கு முன்னாடி. இப்போ வச்சு வந்து கேட்குறாங்க பிடிக்குதான்ட்டு. அதுக்கு முன்னாடி கேட்கக்கூட மாட்டாங்களாம். அந்த கல்யாண மேடையில் தான் மாப்பிள்ளை பொண்ணு ஒருத்தர் பார்த்துக்குவாங்களாம். அப்போ தான் தெரியுமேவா, ஓ இவங்கள தான் கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ இந்த லவ் அப்படிங்கிற ஒன்றை வந்து முக்கியத்துவமே கொடுக்காமல் இருந்தால் திருமணத்துக்கு பிறகும் அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஆனால் அப்பயும் எந்த நேரம் வேணாலும் ஏமாறுவோம், அது வேறு விஷயம். பட் ஓரளவுக்கு இருக்க முடியும். ஆனால் நீங்கள் திருமணத்துக்கு முன்னாடியே இந்த காதல் உணர்வுக்கு மனதை பழக்கப்படுத்திட்டிங்கன்னா சத்தியமாக திருமணத்துக்கு பிறகும் இந்த உணர்வு உங்களை அடிமை ஆக்கும். நீங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்க தேவை, யாரையோ லவ் பண்ணியிருப்பீங்க, அடுத்தது வேறு யாரையோ கூட கல்யாணம் பண்ணியிருப்பீங்க, அப்பா அம்மா பார்க்குற பையனை கூட கல்யாணம் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அந்த காதல் உணர்வுக்கு அடிமையாச்சு இல்லையா? ஸோ அது திருமணத்துக்கு பிறகும் அது நடக்கும். ஏன்னா எப்படியும் திருமணத்தில் வந்து அப்படியே 100% வந்து கணவனோ மனைவியோ ஒருத்தர் திருப்திப்படுத்த போகிறது கிடையாது. ஏதோ ஒரு குறைகள் இருக்க தான் போகுது. ஸோ அப்போ அந்த குறை வந்தோடனே மனசு அவங்க மேலே வெறுப்பு வந்துடும், உடனே வேறு யாரையாவது புத்தி தேட ஆரம்பிச்சிடும். ஸோ எவ்வளவு குறை இருந்தாலும் நமக்கு அம்மா அவங்க தான், அப்பா அவர் தான், அவங்கள ஏற்றுக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி அப்படி தானே இருந்துச்சு இல்லையா? அப்போல்லாம் டைவர்ஸ்லாம் கிடையாது. அப்போ எப்படி வாழ்ந்தாங்க இல்லையா? அப்போயும் மாமியார் பிரச்சனை இருந்திருக்கும், நாத்தனார் பிரச்சனை இருந்திருக்கும், கணவன் பிரச்சனை கூட இருந்திருக்கும். ஆனால் அப்போ டைவர்ஸை பற்றி அவங்க யோசித்ததே இல்லை, வாழ்ந்தாங்க. ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த லவ் இந்த மாதிரி விஷயத்தில் புத்தி மயங்கிருச்சுன்னா இந்த மாதிரி சின்ன பிரச்சனை வந்தால் கூட அது உங்களுக்கு பெருசாக தெரியும், டக்குன்னு விட்டுட்டு போகணும்னு தான் தோணும். அப்படியே நீங்கள் விட்டுட்டு போகாட்டினா கூட அது நான் எப்படிலாம் இருந்தேன், என்னை எத்தனை பேர்லாம் ப்ரப்போஸ் பண்ணாங்க, அதெல்லாம் விட்டுட்டு இவங்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேனேன்ட்டு ஒரு டைமுக்கு அப்புறம் அதுலேருந்து தப்பிக்கவே முடியலன்னா சூசைடே பண்ணிக்குவீங்க. ஸோ அந்த மாதிரியே நிறைய சூசைடும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா இந்த காதல் உணர்வு வந்து ஆத்மாவுடைய சக்தியை பயங்கரமாக குடிச்சிடும். அப்போ சக்தி போக போக ஆத்மா ரொம்ப பலகீனமாக ஆகும். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பொறுமை சக்தி, சகிச்சுக்கிற சக்தி, இது எல்லாம் இல்லாமல் போயிடும். அப்போ தான் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயங்கர கோபம் வரும். யோசிச்சு பாருங்களா, ஒரு பையனோ பொண்ணோ அந்த காதல் உணர்வு அந்த டிஸ்டர்பன்ஸ் ஆகுது இல்லையா ஆப்போசிட் செக்ஸோட, அந்த டைமில் தான் அவங்களுக்கு கோபம்லாம் அதிகமாக வரும். அது வரைக்கும் அமைதியாகவே இருந்திருப்பாங்க. ஏன்னா இதுக்கும் அதுக்கும் நேரடி தொடர்பு இருக்குது. காமம் இருந்தால் கோபமும் இருக்கும். ஸோ இது வந்து நேரடியாகவே தெரியுது இல்லையா? ஒரு காதல்
இந்த மாதிரி போதைக்கு அடிமையாகிறாங்க அப்படின்னா அவங்களால எதுவுமே கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாது. ஆனால் சூக்ஷ்மமாகவே ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் புண்ணிய கணக்கு இருக்கும். அதற்கேற்ப அவங்களுக்கு திறமை இருக்கும், அவங்கள தேடி செல்வம் வரும், நல்ல குணமுள்ள மனிதர்கள் வருவாங்க, எல்லாமே வரும் புண்ணிய கணக்கு இருக்கிற வரைக்கும். ஆனால் இந்த மாதிரி காமம், இந்த மாதிரி போதைக்கு நீங்கள் அடிமையாகும்போது, குறிப்பாக காமம் தான் மிகப்பெரிய போதை, சாராயம் கஞ்சாவெல்லாம் விட. ஸோ அப்போ இந்த போதைக்கு அடிமையாக என்னன்னா அந்த புண்ணிய கணக்கு தானாக குறைய ஆரம்பிக்கும். அப்போ தானாகவே உங்களுக்கு திறமை இருந்தும் உங்களால் அதை வெளிப்படுத்த முடியாது. ஏன்னா நீங்கள் மயக்கத்தில் இருக்கும்போது நீங்கள் எங்கே வெளிப்படுத்த போகிறீங்க? அப்படியே நீங்கள் ஒருவேளை இந்த காமத்தின் போதையிலேருந்து தெளிஞ்சு வந்தால் கூட, திறமை இருந்தால் கூட உங்களுக்கு வர்றதெல்லாம் நஷ்டமாகவே ஆகும். ஏன்னா ஏற்கனவே புண்ணிய கணக்கு போயிடுச்சு இல்லையா? அதனால் நீங்கள் எதை தொட்டாலும் நஷ்டமாகவே ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள், அதாவது சின்ன வயசில் இந்த லவ், இந்த போதையிலே பல வருஷம் போய் அதுக்கப்புறம் நீங்கள் வேறு ஒரு பொண்ணையோ அல்லது பையனையோ கல்யாணம் பண்ணால் கூட வாழ்க்கை ரொம்ப நரகமாக இருக்கும். அவன் போட்டு அடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா, அங்கே நீங்கள் பண்ண தப்புக்கு, அந்த காதல்ன்ற மயக்கத்தில் விழுந்ததுக்கு தண்டனை இங்கே கிடைக்கும். கணவன்கிட்டயோ அல்லது மனைவிக்கிட்டேயோ அல்லது பிறக்கிற குழந்தை மூலமாக கூட கிடைக்கும். ஸோ இன்றைக்கி நிறைய பேர் கொரோனாவுக்கு அப்புறம் நிறைய பேர் டப்புன்னு சாகுறாங்க சின்ன வயசுலே அப்படின்றாங்க. ஸோ கொரோனா மட்டும் காரணம் இல்லை, மனிதர்கள் நிறைய காமத்துக்கு அடிமையாகிட்டு வராங்க இப்போ. அதிலும் குறிப்பாக கொரோனா அந்த டைமில் வேலைக்கு போகாமல் எல்லாம் வீட்டில் இருந்தாங்க இல்லையா? அந்த டைமில் பார்த்திங்கன்னா நிறைய ஆபாச படங்கள் வெப்சைட்டில் தான் அதிகமாக லாகின் நடந்துச்சுன்றாங்க. ஸோ அப்போ அந்த ஆபாசத்திலே அவனுடைய மைண்டு மூழ்கினதும் ஒரு காரணம் இல்லையா? அது மனதை மட்டும் இல்லை, உடலையுமே பயங்கரமாக பாதிக்கும். ஸோ இது இல்லாமல் கொடுமை என்னென்னா, நீங்கள் சாதாரணமாக இருந்திருப்பீங்க, நிறைய காமம் சார்ந்த தப்பெல்லாம் பண்ணியிருப்பீங்க, அந்த மயக்கத்திலே இருந்திருப்பீங்க. நாளைக்கு இதில் இருந்தெல்லாம் நீங்கள் விடுபட்டு உங்கள் ஃபேமிலியிலையோ அல்லது சொசைட்டிலையோ கூட பெரிய ஆள் ஆகும் பொழுது அந்த தப்பு திடீர்னு உங்கள் முன்னாடி நிற்கும். உங்கள் பேரையே ஒரு செகண்டில் கெடுத்துட்டு போயிடும். ஸோ நிறைய பிரபலங்களுடைய பேர் அப்படி கெட்டு வர்றதை பார்க்குறோம் இல்லையா? 10 வருஷம் முன்னாடி, 20 வருஷம் முன்னாடி பண்ண தப்புலாம் வெளியில் வரும்போது டக்குன்னு அவங்களுடைய மரியாதை போயிடுது. ஏன்னா மனிதர்கள் ஊழல் பண்ணுறதெல்லாம் மன்னிச்சிடுவாங்க. பட் இந்த காமம் சார்ந்த விஷயத்தை மட்டும் மனிதர்கள் மன்னிக்கவே மாட்டாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கே தெரியுது இது மிகப்பெரிய தப்புன்னு. ஸோ அதனால் காமத்தினால நீங்கள் அனைத்தையும் இழந்துடுவீங்க. இந்த காமம் மயக்கத்தை தூண்டக்கூடிய இந்த பாடல், இது சினிமா பார்க்குறது, இதெல்லாம் நீங்கள் விட்டுட்டாலே சாதாரண மந்த புத்தி உள்ள மாணவன் கூட நல்லா படிக்க முடியும் அப்படிங்கிற இந்த ரகசியத்தை ஸ்கூல் பசங்களுக்கு கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா இந்த மயக்கத்தை தூண்டக்கூடிய எல்லாத்துலேருந்தும் விடுபட்டுட்டாலே அவனுடைய மைண்ட் ஃப்ரீயாக இருக்கும், டைம் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ தானாகவே அவன் லைப்ரரி போய் படிக்கிறதுக்கு டைம் கிடைக்கும். இந்த ஃப்ரெண்ட்ஸோட அரட்டை, அதுவுமே மயக்கம்தான் இல்லையா? ஆனால் இது காதல்ன்றது பயங்கரமான மயக்கம். மற்றபடி ஃப்ரெண்ட்ஸோட அரட்டையுமே மயக்கம் தான், ஏன்னா அதுலேயுமே டைம் போகிறது தெரியல இல்லையா? ஸோ அந்த மயக்கத்துலேருந்து அவங்க விடுபட்டாங்கன்னா, அட்லீஸ்ட் அந்த மந்தபுத்தி உடையவர்களாவது விடுபட்டாங்கன்னா அவங்களால கண்டிப்பாக நல்லா படிக்க முடியும். ஸோ அதே தான் வாழ்க்கையில் எந்த ஸ்டேஜ்லேயுமே, வேலைக்கு போனதுக்கப்புறம், திருமணம் ஆன பிறகு, எப்பயுமே இந்த மயக்கத்துலேருந்து அவன் விலகி இருந்தாலே நிறைய சாதிக்க முடியும். அதுக்கான டைம் நிறையா இருக்கும். ஆனால் உங்களுக்கு டைமே இல்லைன்னா ஏதோ ஒரு மயக்கத்தில் நீங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. அது என்னன்னு கண்டுபிடிச்சி கட் பண்ணுங்க. யோசிச்சு பாருங்கள், அந்த டீச்சர் அவங்களே விட்டுட்டு வேறு இடத்துக்கு போனால் கூட அவங்கள தேடி வருது பாருங்கள். எப்பயோ அவங்க ஆரம்பித்தாங்களா அல்லது அந்த பையன் ஆரம்பித்தானோ தெரியல. ஆனால் பின்னாடி எவ்வளோ பெரிய பிரச்சனையில் அவங்களே அது வேண்டான்ட்டு போனால் கூட திரும்பி பிரச்சனை வருது, தேடியே வருது. அட்லீஸ்ட் அவன் அந்த பையன்கிட்ட அதுக்கப்புறம் ஃபோன் பேசுகிறதையாவது அவங்க கட் பண்ணியிருக்கலாம். எங்கே இருக்கிறன்றதை சொல்லாமல் விட்டுருந்தாலே கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டு இருந்தாலும் அதுக்கப்புறம் அவன் நார்மலுக்கு வந்துட்டுருப்பான். ஆனால் நம்மளால் மறக்க முடியலன்னா கூட அந்த ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு என்னால் மறக்க முடியலன்னு சொல்லாமல் இருந்தாலே போதும் இல்லையா? அவங்க பார்த்துக்குவாங்க. கொஞ்ச நேரம் கஷ்டப்பட்டாலும் அதுக்கப்புறம் சுச்சுவேஷன் எல்லாம் மாதிரி அதுலேருந்து பாடமும் கற்றுக்குவாங்க. அப்பா இனிமேல்ட்டு நம்ம இந்த மாதிரி விழக்கூடாதுன்ட்டு. ஆனால் என்னால் மறக்க முடியல தெரியுமா அப்படின்ட்டு அவங்களுக்கு நீங்கள் மெசேஜை கொடுக்குறீங்க பார்த்தீங்களா? அப்போ தான் 2 பேரும் சேர்ந்து விழறது. இப்போ யோசிச்சு பாருங்கள், அவங்களுடைய மைண்டே வேலை செய்யலை பாருங்கள். இப்படி போனால் கண்டிப்பாக பேரண்ட்ஸ் போலீஸ்க்கு போக தானே செய்வாங்க. அதை கூட யோசிக்கல பாருங்கள் 2 பேருமே. அதுதான் காமத்தின் போதை, புத்தி வேலை செய்ய விடாது. அதேமாதிரி கள்ளத்தொடர்பில் இருக்கிறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா, மாட்டுனா என்ன ஆகுன்றதையே யோசிக்காத அளவுக்கு அந்த மைண்டு இல்லையா? ஏற்கனவே திருமணமான ஆணோ பெண்ணோடவோ பேசிக்கிட்டு இருக்கும்போது அது எப்படி தெரியாமலே போயிடும்? கண்டிப்பாக தெரியும்ல ஒரு நாள். ஆனால் இவங்களுடைய மைண்டுக்கு தெரியுன்ற அந்த ஆப்ஷனே வராது. கடைசியில் மாட்டினதுக்கப்புறம் தான் ஐயோ நம்ம என்ன இவ்வளோ நேரம் இந்த மயக்கத்திலே இருந்திருக்கிறோன்னு தெரியும். ஆனால் அதுக்குள்ளே விபரீதமாக போயிடும்.
ஸோ அப்போ எதுக்கு இந்த பையன் வந்து 17 வயசு, ஸோ மேஜர் ஆகுற வரைக்கும் 2 பேர் வெயிட் பண்ணியிருக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்ன பண்ணும் அப்படின்னா, அதுவும் உலகத்திலே ரொம்ப அழகானவங்க மாதிரி தெரியும். நமக்கு கிடைக்கலன்னா அப்படி தான் தெரியும். போதை இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதில் நம்மளை விட்டு போயிட்டாங்க அப்படின்னா, அவ்வளோ அழகான பொண்ணு, அங்கே இருக்கக்கூடிய பசங்க விட்டால் வைப்பாங்க, இந்த மாதிரி எண்ணம் தான் துரத்திட்டு ஓட வைக்குது. ஸோ அதுக்கு தான் பெஸ்ட்டு இந்த மாதிரி ரிலேஷனை ஸ்டார்ட்டே பண்ணாமல் இருக்குது. ஸ்டார்ட் பண்ணி கட் பண்ணுறது கஷ்டம். ஆனால் ஸ்டார்ட்டே பண்ணாமல் இருக்கிறவன் தான் புத்திசாலி. ஆனால் சுற்றி இருக்கிற சமுதாயம் என்ன சொல்லுது, அவன் தான் கொடுத்து வச்சான். ஒன்றும் இல்லை, அந்த வீடியோ அந்த நியூஸில் வந்ததே கீழே கமெண்ட் பார்த்தா, ஐயோ 90s கிட்ஸ்லாம் பாவம், எங்களெல்லாம் எந்த டீச்சரும் கூப்பிடல, இதே ஒரே ஏக்கமாக இருக்குது, எல்லோரும் எஸ் எஸ் எங்களுக்கும் இருக்குது இப்படியே போட்டாங்க. ஸோ அப்போ இவங்களும் ஏதோ ஒரு டைமில் போய் மாட்டிக்குவாங்க. அது காரணம் என்னென்னா, இந்த மயக்கத்தை நம்மளே வளர்த்துக்கிறோம், அவ்வளோதான். சப்போஸ் சினிமாவே வரலன்னு வச்சுக்கலாம், இந்த மாதிரிலாம் யாருமே பேசலைன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையிலே இது ஒரு பெரிய போதையை கொடுக்கவே கொடுக்காது. அப்படியே கொஞ்சம் நஞ்சம் போதை இருந்தாலும் திருமணம் ஆனவுடனே தெளிஞ்சிடும். ஆனால் இப்போ தொடர்ந்து அதுவும் இப்போ இன்டர்நெட் வேறு வந்துடுச்சு, ரீல்ஸு ஷார்ட்ஸுன்ட்டு அவனுடைய புத்தியை மயக்கிக்கிட்டே இருக்குது. ஆனால் அதிலிருந்து அவன் சுத்தமாக பார்க்குறத ஒரு சில மாதங்கள் அவாய்ட் பண்ணிட்டாலே அந்த ஈர்ப்பு வந்து குறையிறது அவனால் பார்க்க முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம், ஈர்ப்பு அங்கே இல்லை, நம்மளுடைய புத்தியை அப்படி நம்ம டியூன் பண்ணிட்டோம். நம்மளே இல்லையா, தண்ணி அடித்து அடிமையான மாதிரி இதை பார்த்து நம்மை நாமே அடிமைப்படுத்திக்கிறோம். அடிமைப்படுத்துனதுனால அது ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி இவங்களுக்காக தோணுது. குறிப்பாக இப்போல்லாம் யாருமே விபூதி வைக்கிறதோ பொட்டு வைக்கிறதோ கிடையாது இல்லையா. ஸோ இதெல்லாம் இருந்தால் கூட அவங்க ரிலீஜியஸாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு அவங்கக்கிட்டேருந்து விலகி இருக்கணும்னு தோணும். அதேமாதிரி அளவுக்கு அதிகமாக பேசுகிறது வந்து, அதாவது தேவையில்லாத விஷயத்தை டீச்சர்கிட்ட பேசுகிறதும் தப்பு, டீச்சர் ஸ்டூடெண்ட் கிட்ட பேசுகிறதும் தப்பு. ஏன்னா +1 +2ல் இருக்கிறத முடிக்கிறதுக்கே முதல்ல டைம் இருக்காது இல்லையா. இங்கிலீஷில் அந்த வொக்காபுலரி கிராமரு என்னென்னமோ வரும். ஸோ அவ்வளவும் உண்மையிலே அந்த அந்த இங்கிலீஷை வந்து குழந்தைங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்ற அன்போடு நம்ம சொல்லி கொடுக்குறோன்னா நமக்கு உண்மையிலே டைம் பத்தாது. எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே இது பொருந்தும். இப்போ பாருங்கள், பாவம் அந்த சகோதரி எத்தனை வருஷம் ஜெயிலில் இருக்க போகிறாங்க தெரில. ஆக்சுவலாக அமெரிக்காவிலலாம் வந்து இதை விட கடுமையான சட்டம். இந்த மாதிரி ஒருத்தர் மேலே ஆணோ அல்லது பெண் மேலேயோ இந்த மாதிரி ஒன்று வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க எங்கேயுமே ஸ்கூலில் நடத்த முடியாது. அங்கெல்லாம் வந்து சின்சியராக டீச்சிங் ப்ரொஃபஷனை வந்து எடுப்பாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது இல்லையா. இங்கே வந்து பெண்கள் வந்து கல்யாணம் ஆகிற வரைக்கும் ஒரு டைம் பாஸாக தான் போகிறாங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் அப்படி தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் எல்லா ஸ்கூல்லையும் வந்து இளம் வயது பெண் ஆசிரியர்களாக இருக்கிறாங்க. அதுவும் ஒரு முக்கியமான காரணம் இந்த மாதிரி தப்பு நடக்கிறது. ஏன்னா வயசானவங்க வந்து எடுக்க மாட்டாங்க. எடுத்தாங்கன்னா அந்தளவுக்கு சம்பளம் வந்து பெரும்பாலும் ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் கொடுக்கறது கிடையாது. ஸோ மொத்தத்தில் நம்ம வீட்டு குழந்தை ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, டீச்சராக இருந்தாலும் சரி, அவங்களுக்காவது இந்த ஞானத்தை கொடுக்கணும். ஏன்னா ஒட்டுமொத்த உலகத்துக்கும் இந்த ஞானத்தை கொடுக்கறது, ரீச் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் குறைஞ்சபட்சம் நம்ம வீட்டு குழந்தையாவது காப்பாற்றலாமே, இந்த ஒரு எச்சரிக்கை உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ இந்த மாதிரி சம்பவத்தை சொல்லணும். பாரு இப்படி போயிருக்கிறாங்க, போனதுக்கப்புறம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஸோ சினிமாவிலலாம் பார்த்திங்கன்னா புரட்சின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இதெல்லாம் இல்லை. நிறைய பாக்கியராஜ் படத்தில் பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட் வந்து வாத்தியாரை லவ் பண்ணுற மாதிரியே ஒரு படம் எடுப்பார். ஸோ சினிமா பார்த்தாலே கண்டிப்பாக அழிஞ்சிடுவோம். சினிமா பாட்டு அதை விட டேஞ்சர். ஸோ இதிலிருந்து விலகி இருங்கள். இறைவனுடைய ஞானத்தை கேளுங்க. எல்லா ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ் எல்லாத்துலேயும் இறைவன் கொடுக்குற ஞானமாகிய முரளி கிடைக்குது. ஸோ அந்த முரளியை தினமும் படிங்க. அதோடைய சாரம் என்னென்னா, நாம் அழியக்கூடிய உடம்பில் ஆத்மா, அதாவது உயிர், அது பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது. இந்த ஆத்மாவுடைய அப்பா தான் கடவுள் சிவன், அவரை தான் அல்லா பரமபிதான்றாங்க, கடவுள் ஒருவர். ஸோ பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி நான் ஜொலிக்கிறேன், கடவுள் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார். ஸோ செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி அவரை நினைக்கணும். நான் அழியக்கூடிய உடம்பில் ஆத்மான்றது சதா ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கணும். இப்படி நீங்கள் ஆத்மானு உணர்ந்து சிவபரமாத்மாவை எந்த அளவுக்கு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு ஆத்மாவுக்கு பலம் வரும். பலம் வந்தாலே இந்த காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்துலேருந்து உங்களுடைய புத்தி விலக ஆரம்பிக்கும். இன்னொன்று, மற்றவர்களையும் ஆத்மானு பூர்வ மத்தியில் ஆத்மான்னு பார்க்கணும். அதே ஆத்மா இதுக்கு முன்னாடி ஆணாக பிறந்திருக்கும், பெண்ணாக பிறந்திருக்கும். அந்த ஆத்மா தான் கண் வழியாக, வாய் வழியாக பேசுறது, எல்லா காரியமும் உடல் மூலமாக பண்ணுது. ஸோ அந்த உடல், ஒரு அழகான பெண் உடலில் இருக்கிற அதே ஆத்மா அசிங்கமான ஆண் உடலில் வந்தால் அதோடைய நடவடிக்கை எல்லாம் வேறு மாதிரி இருக்க போகுது. ஸோ அந்த அழியக்கூடிய உடம்புல நம்ம மயங்கிடுறோம். இன்னொன்று, அது இந்த ஜென்மத்திலே கூட கடைசி வரைக்கும் ஒன்றும் அழகாக இருக்க போகிறது கிடையாது இல்லையா. அதிலும் பெண்கள் வந்து ரொம்ப சீக்கிரமாக அழகை இழந்துடுவாங்க.
ஸோ இந்த மாதிரி நமக்குள்ளே பேச ஆரம்பிக்கணும். குறிப்பாக இப்போ எல்லாருமே இந்த காமத்துக்கு காதலுக்கு அடிமையாக இருக்கனால பார்க்குறதே அவாய்ட் பண்ணுறது பெட்டர். அதுக்கப்புறம் இறைவனுடைய ஞானம் இந்த பயிற்சியெல்லாம் பண்ணிவிட்டு, குறிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள பூர்வ மத்தியில் ஆத்மான்னு நீங்கள் பார்க்குற பயிற்சி அதிகப்படுத்திக்கிட்டே வந்தீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்கள் மற்றவர்களை பார்க்கும்போது ஆத்மான்னு பார்க்குறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ இதுக்குள்ளே இன்னும் நிறைய ரகசியம் இருக்குது. என்னென்னா, இந்த பூமி ஆரம்பத்தில் சொர்க்கமாக தான் கடவுள் படைக்கிறார் 5000 வருஷம் முன்னாடி. 2500 வருஷம் சொர்க்கமாக இருக்கும்போது காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாது. குறிப்பாக காமம்னா என்னன்னே தெரியாது யாருக்குமே. ஆனால் ரொம்ப அழகாக இருப்பாங்க. எப்படி குழந்தை பிறகுனா கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்பம் அடைவாளே தவிர காமத்தினால் கர்ப்பம் அடைய மாட்டாங்க. ஆனால் தான் அந்த சொர்க்கத்தில் வாழ்ந்த மனிதர்களை தெய்வம்னு இன்னைக்கு வரைக்கும் நாம் கோயில் கட்டி கும்பிட்றோம். ஆனால் அந்த தெய்வம் எங்கே போச்சு? எங்கேயும் போல மறுஜன்மம் எடுத்து அந்த சக்தியெல்லாம் இழந்து காமத்துக்கு அடிமையாக இருக்கக்கூடிய இந்த கலியுகவாசிகள் தான் ஒரு காலத்தில் சொர்க்கத்தில் தேவதையாக இருந்தவர்கள் அப்படிங்கிற ரகசியத்தை கடவுள் சொல்கிறார். இப்போ மீண்டும் கலியுகம் அழிந்து சொர்க்கம் வரப்போகுது. ஸோ அதுக்கு உங்களை தயார்படுத்துறதுக்கு தான் கடவுள் இந்த ரகசியத்தையே சொல்கிறார். ஆத்மானவன் வந்து என் ஒருவனின் நினைவில் இருந்து காமத்தை முற்றிலுமாக வென்றீர்கள் என்றால் மீண்டும் அந்த சொர்க்க ராஜ்யத்தை நீங்கள் அடைவீர்கள் அப்படின்னு சொல்கிறார். ஸோ சொர்க்கத்தில் எனக்கு ஆசை இருக்குது இல்லை அப்படிங்கிறது ஆரம்பத்தில் இருக்கும், எனக்கு சொர்க்கம்லாம் வேண்டான்ட்டு. அது தேவையில்லை. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய விஷயத்தில் பிரச்சனையில் சிக்காமவாவது நீங்கள் இருப்பீங்கல்ல. ஸோ அதுக்காகவாவது இந்த ஞானத்தை எடுங்கள், இறைவனை நினைங்க, இல்லைன்னா கண்டிப்பாக மாட்டிக்குவீங்க. காமம் மட்டும் இல்லை, கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இது எல்லாமே துக்கத்தை தான் கொடுக்கும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இதில் முக்கியமான விஷயம் வந்து நாகராஜ் சாது அவர்கள் சொன்னார் இல்லையா, மனம் சலனமாகுதுன்ட்டு. காரணம் என்னென்னா, அவங்களா போய் ஒரு வைராக்கியத்தோடு இருக்கிறாங்களே தவிர ஆத்மாவுக்கு பலத்தை ஏற்றலை. அதுதான் பிரச்சனை. நீங்கள் எவ்வளோ நாள் காட்டிலே உட்காந்தாலும் பலகீனமான ஆத்மா பலகீனமாகவே தான் இருக்கும். ஸோ இவர் வந்து ஆள் நடமாட்டம் அதிகமாக உள்ள இடத்துல கிரிவல பாதையில் உட்காந்துட்டு இருக்கிறனால இன்னும் மனம் அதிகமாக சலனமாகிட்டே தான் இருக்கும். அவங்க வந்து சலனமாகிறதுக்கு வாய்ப்பில்லாத இடத்துல போய் உட்காந்துக்கிறாங்க. ஆனால் சலனமாகக்கூடிய வாய்ப்பு கிடச்சுன்னா மீண்டும் சலனமாக தான் செய்வாங்க. ஸோ அதுக்கு தான் ஆத்மாவுக்கு சக்தியை நிரப்புவதற்கு சிவபெருமானை செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி நினைவு செய்யணும். இறைவன் கொடுக்குற முரளியை தினம் தினம் கேட்கணும். யார் கொடுக்கறது? கடவுள் கொடுக்கறது, மனிதர்கள் கொடுக்கறது இல்லை. ஸோ மனிதர்கள் எழுதிய வேதத்தை எல்லாம் நீங்கள் படிக்கிறதுனால நாகராஜன் சாது அவர்கள் அடிக்கடி ராமகிருஷ்ணரை பற்றி யாரை பற்றியோ சொல்லுவாங்க. அதன் மூலமாகலாம் யாரும் காமத்தை வெல்ல முடியும். ஏன்னா அதை எழுதினவங்க பேசினவங்களே வென்றது கிடையாது. அந்த நேரத்துக்கு அந்த மாதிரி சூழலிருந்து விலகி இருக்கிறாங்க, அவ்வளோதானே தவிர அந்த மாதிரி சூழலில் சிக்கினாங்கன்னா கண்டிப்பாக அவங்களும் சின்னப்பின்னமாக அப்பா ஆகாட்டினாலும் இந்த ஜென்மத்தில் கண்டிப்பாக ஆகிடுவாங்க. ஏன்னா எங்கேயும் போல் எல்லாம் மறுஜென்மம் எடுத்து இங்கே தான் இருக்கிறாங்க. உலகம் அழிஞ்சால் தான் ஆத்மா மேலே போகும். அதுவும் இறைவனை நினைத்தால் தான் போகும். ஸோ எப்படியா இருந்தாலும் நீங்கள் இந்த ஞானத்தை எடுத்து தான் ஆகணும். இப்போவே எடுத்தீங்கன்னா இந்த கலியுகத்தில் எந்த பிரச்சனையிலும் சிக்காமல் சொர்க்கத்துக்கு வந்துடுவீங்க. இல்லாட்டினா கலியுகத்தில் அடி உதையெல்லாம் வாங்கி எங்கேருந்து வந்தோமோ அந்த செம்பு நிறமான ஒளி உலகத்துக்கே போயிடும். சொர்க்கத்துக்கும் வரமாட்டோம். 2500 வருடம் சொர்க்கம் முடிஞ்சு இந்த பூமி நரகமான பிறகு மறுபடியும் வந்து துக்கத்தை மட்டுமே அனுபவிப்போம். ஆனால் மொத்தத்தில் சொர்க்கமும் வேண்டாம் நரகமும் வேண்டான்றதெல்லாம் கிடையாது. நீங்கள் சொர்க்கத்துக்கு வேணால் வராமல் இருக்கலாம், ஏன்னா அதுக்கு தயாராகலைன்னா வரமாட்டீங்க. ஆனால் நரகத்தில் கண்டிப்பாக வந்தே ஆகணும். சொர்க்கத்துக்கு வந்தவங்களாம் நரகத்துக்கு வருவாங்க, மறுஜென்மம் எடுத்து சுகத்தை அனுபவித்த பிறகு வருவாங்க. இவங்க இந்த 5000 வருடத்தை ஒரு கல்பம்னும் ஒவ்வொரு கல்பத்திலுமே நரகத்தில் மட்டுமே வருவாங்க. அது எவ்வளோ பெரிய கொடுமை. ஸோ அதனால் கடவுளுடைய கையை பிடிங்கள். அழியக்கூடிய மனிதர்களிடமிருந்து உங்களுடைய புத்தியை விலக்குனா நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீங்க. கடவுளிடமிருந்து புத்தியை விலக்கிட்டு மனிதனை உங்கள் மனதில் நிரப்புனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு துக்கம்தான் வரும். அது இந்த காமம் சார்ந்த உறவு மட்டும் இல்லை, எல்லா உறவுமே உங்களுக்கு துக்கத்தை தான் கொடுக்கும். ஸோ இப்போ நீங்கள் நம்பாட்டினாலும் நம்புகிற மாதிரி சூழ்நிலை வரும்போது நீங்கள் கதறி என்ன பிரயோஜனம்? ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.